வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நாளை ஜூலை 1, 2024 முதல் புதிய கிரிமினல் லாஸ் அமலுக்கு வரப்போகிறது. அதாவது இதுவரைக்கும் இந்தியன் பீனல் கோடா இருந்தது. இனிமேல் பாரத நியாய சங்கீதாவா மாறப்போகுது. சிஆர்பிசியா இருந்தது. பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதாவாக மாறப்போகுது. இந்த பழைய லாஸ் புது லாஸா மாத்த போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பரபரப்பா இருக்கு. நிறைய பேர் சமூக வலைதளங்கள்ல நிறைய சோசியல் ஆக்டிவிஸ்ட், ஜுடிஷியரியை சேர்ந்தவங்களே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது தேவையில்லாத ஒரு வேலை, இது மக்களுக்கு மேலும் ஆபத்தை தான் ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக மார்ஜினலைஸ்ட் செக்ஷன், ஏழை எளிய மக்கள், பட்டியலின மக்கள், மைனாரிட்டிஸ்க்கு இது ரொம்ப கடுமையான ஒரு லாஸா இருக்கும். அவர்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. இது அமலுக்கு வந்தா இதை விட பெரிய ஆபத்து எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு வார்னிங் இப்பவே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கு இந்த புது கிரிமினல் லாஸ்ல அப்படிங்கறத ரொம்ப சுருக்கமா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முக்கியமான ஒரு 7-8 பாயிண்ட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது ஒரு பக்கம் பாரதிய ஜனதா அரசு எப்பவுமே சொல்றது ஒண்ணு, ஆனா செய்யற விஷயங்கள் பாத்தீங்கன்னா இவர் சொல்றதுக்கு நேர் எதிராக இருக்கும் அப்படிங்கறத இந்த விஷயத்துல ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. பாயிண்ட் நம்பர் 1, 16 ஜூன் 2023 தான் பார்லிமெண்ட்ல இந்தியன் லா மினிஸ்டர் அர்ஜுன் ராம் மேக்வாலும் அமித்ஷாவும் சேர்ந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணாங்க. அதாவது ஐபிசிய பிஎன்எஸ் ஆகும், சிஆர்பிசிய பிஎன்எஸ்எஸ் ஆகும் மாத்த போறோம்னு. அப்போ பேசும்போது இதற்கான காரணம் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களை கொலோனியல் மைண்ட் செட்ல இருந்து வெளியில கொண்டு வரணும். இப்ப இருக்கிற ஐபிசி சிஆர்பிசி எல்லாம் பிரிட்டிஷ் காலத்துல ஏற்படுத்தப்பட்ட சட்டங்கள். இதையே வச்சுட்டு எவ்வளவு நாள் வண்டி ஓட்டுறது? காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மள மாத்திக்க வேண்டாமா? அதுக்காக இதெல்லாம் தரவா ஆராய்ச்சி பண்ணி ஒரு குழுவை வச்சு எல்லாம் அலசி ஆராய்ச்சி இது எல்லாத்தையும் மாத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உண்மையில் என்ன நடந்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபிசில இருக்கக்கூடிய 511 ப்ரொவிஷன்ஸ்ல 24 ப்ரொவிஷன் நீக்கிட்டு 23 ப்ரொவிஷன்ஸை சேர்த்திருக்காங்க. மத்தபடி எந்த பெரிய சேஞ்சஸும் பண்ணல. அதே மாதிரி பாரத் நாகரிக் சுரக்ஷா சங்கீதாவை பொறுத்த வரைக்கும் சிஆர்பிசில இருந்த 95% அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி இங்க ஒட்டிருக்கிறாங்களே தவிர மத்தபடி எந்த மேஜர் சேஞ்சஸும் கிடையாது. இதுக்கு பருத்தி மட்டும் கொடவுன்லயே இருந்திருக்கலாமே, எதுக்கு இவ்வளவு பெரிய எக்ஸசைஸ் அப்படின்னு தானே கேக்குறீங்க? காரணம் இருக்கு. அதைத்தான் இனி வரும் பகுதிகள்ல நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லாஸ் எப்படி பாஸ் பண்ணப்பட்டது அப்படிங்கறதுலயே பிரச்சனை தான். கடந்த டிசம்பர் 2023 பார்லிமெண்ட் பிரீச் நடந்தது. உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். பார்லிமெண்ட்டுக்குள்ள அனுமதி இன்றி சில பேர் புகுந்து கலர் புகை குண்டுகள்லாம் வீசுறாங்க இல்லையா? அந்த நேரத்துல இதை பற்றி பார்லிமெண்ட்ல எதிர்க்கட்சி எம்பிகள் கேள்வி எழுத்து இதை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 143 என்பிய பூவோட சஸ்பெண்ட் பண்ணி வெளியில அனுப்பிச்சது இந்த பாஜக அரசு. வெளியில அனுப்பிட்டு இந்த 3 முக்கியமான கிரிமினல் லாஸ எந்தவித டிஸ்கஷனும் இல்லாம, எந்தவித டிபேட்டும் இல்லாம, பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பாம, ஒப்பீனியன் கேட்காம ஆர்பிட்ரரியா நிமிஷங்கள்ல இவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. இப்படி எந்த டிஸ்கஷனும் டிபேட்டும் இல்லாம எப்படி முக்கியமான நாட்டுடைய தலையெழுத்திய மாத்தக்கூடிய கிரிமினல் லாஸ பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வியதான் இன்னைக்கு சட்டத்துறையில இருக்கக்கூடியவர்களும் எதிர்கட்சி எம்பிகளும் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. இதுதான் ப்ராப்ளம் நம்பர் 1. ப்ராப்ளம் நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேச துரோக வழக்கு அப்படிங்கிறது பிரிட்டிஷார் காலத்துல இருந்தது. இப்ப அந்த செடிஷனுங்கிற வார்த்தையை நாங்க எடுத்துட்டோம் அப்படின்னு பாஜக கிளைம் பண்றாங்க. ஆனா இந்த செடிஷன் அப்படிங்கிறதை பின்வாசல் வழியாக மீண்டும் புதிய கிரிமினல் லாஸ்ல பாஜக நுழைச்சிருக்கு அப்படின்னு சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. அதாவது பிஎன்எஸ்ல இருக்கக்கூடிய செக்ஷன் 152 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, எனி ஆக்ட் ஆஃப் என்டேஞ்சரிங் சாவர்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா இஸ் பனிஷபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மூலமா சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க சாதாரணமா போய் ஏதாவது ஒரு அரசாங்கத்துடைய முடிவு எடுத்து ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணீங்கனாலோ இல்ல ஒரு போராட்டத்துல போய் கலந்துட்டாலோ நீங்க இந்தியாவுடைய சாவர்னிட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டி எல்லாம் பாழ் பண்ண நினைக்கிறீங்க, அதற்கு எதிராக செயல்படுறீங்க அப்படின்ற காரணத்தை காமிச்சு உங்கள் மேல் இந்த செக்ஷன் கீழே வழக்கு பதிவு செய்ய முடியும். இத கிட்டத்தட்ட தேச துரோக வழக்குக்கு ஈக்குவலா தான் இருக்கும். வெறும் அந்த வார்த்தையை மட்டும்தான் எடுத்திருக்காங்களே தவிர மத்தபடி அந்த சட்டத்தை அப்படியே தான் இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. 3வது, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் இஸ் நோ லாங்கர் மேண்டேட்டரி. அதாவது முன்னெல்லாம் போலீஸ் ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள அவங்க எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆனா இப்போ செக்ஷன் 173/3 என்ன சொல்லுது அப்படின்னா, 3 முதல் 7 ஆண்டுகள் சிறை இருக்கக்கூடிய குற்றங்களுக்கு எஃப்ஐஆர் மேண்டேட்டரியா பதிவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல.
கம்பல்சரி கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இது ஏழை எளிய மக்களை, பட்டியலின மக்களை, மைனாரிட்டிஸ எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. முதல் தகவல் அறிக்கைன்னு எதற்கு சொல்றோம்? உடனே போய் நம்ம முதல்ல குற்றம் நடக்கும் பொழுது நம்ம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா, நாம கொடுக்கக்கூடிய அந்த முதல் தகவல் அப்படிங்கிறது உண்மையை ஒட்டி இருக்கும். இயல்பாக நடந்த விஷயங்கள நாம சொல்லுவோம். அப்ப எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்கன்னா, அந்த எஃப்ஐஆர் நேர்மையான, உண்மையான எஃப்ஐஆரா இருக்கும். ஆனா விட்டுட்டு 15, 20 நாளைக்கு அப்புறம் நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணீங்கன்னா, உண்மை திணிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கே போலீஸ் கிட்ட போய் கெஞ்சி நிக்கணும். அவங்களுக்கு கமிஷன் குடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு இந்த லா நம்மள கொண்டு வந்துரும். இது மட்டும் இல்லாம, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வேண்டியது கம்பல்சரி இல்லன்னா, போலீஸே சம்பந்தப்பட்டவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு, அவங்களுக்குள்ள ஏதாவது மீடியேஷன் பேசி, இந்த கேஸ ஃபைலே பண்ணாம விட்டுருவாங்க. இது போன்ற முறைகேடுகள் நெறைய நடக்கும். போலீஸ் அதிகம் லஞ்சம் வாங்குறதுக்கும், போலீஸ் கையில அதிகப்படியான கண்ட்ரோல் போறதுக்குமான வாய்ப்பு இருக்கு. இது குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. 4வது ஓல்டு லாஸ் வெர்சஸ் நியூ லாஸ். ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா, நாட்டுல கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட கேஸஸ் வந்து கோர்ட்ல பெண்டிங்ல இருக்குது. இதுல ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு செட் ஆஃப் கிரிமினல் லாஸ நீங்க யூஸ் பண்றீங்க. நாளை முதல் புது செட் ஆஃப் லாஸ் வருது. அப்படி இருக்கும் பொழுது, இது சட்டத்துறையில் இருக்கிறவர்களுக்கே ஏகப்பட்ட கன்ஃப்யூஷனை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு போய் நீங்க ஒரு கேஸ ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னா, அது வந்து பழைய ஐபிசில வருமா? இல்ல பிஎன்எஸ்ல வருமா? அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன் வரும். சப்ஸ்டான்ஷியல் லாஸ் வெர்சஸ் ப்ரொசீஜரல் லாஸ் அப்படிங்கிற கேள்விகள் வரும். அப்ப நெறைய கேஸஸ டிலே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே, சட்டத்துல இருக்கக்கூடிய இந்த லூப் ஹோல சட்டத்துறையினர் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால இன்னும் பல கேஸஸ இழுத்தடிக்க முடியும். இதனால சட்டத்துறையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் கன்ஃப்யூஷன் கிடையாது. இவ்வளவு நாளா ஒரு செட் ஆஃப் கோட் ஆஃப் லாஸ ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ திடீர்னு எல்லாத்துக்கும் நீங்க பேர மாத்திட்டீங்க. எல்லாத்துக்கும் ஹிந்தில பேர் வச்சிருக்கிறீங்க. மற்ற மாநிலங்கள்ல ஹிந்தி தெரியாத மாநிலங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் எப்படி இத ஃபாலோ பண்ணுவாங்க? அவங்களுக்கு இத பழகுறதுக்கு நாள் ஆகாதா? நாட்கள் இல்ல வருஷ கணக்கு எடுப்போம் இத பழகுறதுக்கு. அப்படி இருக்கும்போது எத்தன கேஸஸ் டிலே ஆகும்? இது மேலும் ஜஸ்டிஸ் சிஸ்டம் மேல இருக்கக்கூடிய ஒர்க் லோட வந்து இன்கிரீஸ் பண்ணும். ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பல பேருக்கு சரியான நேரத்துல நீதி கிடைக்கிறத இது போன்ற விஷயங்கள் தடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. அதே மாதிரி அடுத்தது ஆர்பிட்ரரி டிடென்ஷன் அண்ட் அபியூஸ் ஆஃப் பவர். கிட்டத்தட்ட இந்த புது கிரிமினல் லாஸ் போலீஸ் கையில அளவற்ற அதிகாரத்தை கொடுக்குது. போலீஸ் கஸ்டடி வந்து 15 நாள். நீங்க பார்த்திருப்பீங்க பல கேசஸ்ல 15 நாள் போலீஸ் காவல்ல வச்சு விசாரிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதை ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்பணும். ஆனா இந்த புது லாஸ் பிரகாரம் கிட்டத்தட்ட 60ல இருந்து 90 நாட்கள் வரை போலீஸ் கஸ்டடியில வச்சு விசாரிக்கலாம். 2ல இருந்து 3 மாசம். 15 நாளுக்கே பல கைதிகளோட நிலைமை என்ன ஆகுது போலீஸ் கஸ்டடியில அப்படிங்கறத நாம பாத்துக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் போலீஸ் கஸ்டடியில இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கறத நாம பாத்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது 2, 3 மாதங்கள் போலீஸ் கஸ்டடியில வச்சு விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு அனுமதியை, ஒரு அளவற்ற அதிகாரத்தை போலீஸ் கையில கொடுத்தா, போலீஸ் எந்த அளவுக்கு இந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வியை சட்டத்துறை நிபுணர்கள் எழுப்புறாங்க. இன்னொரு பக்கம் பெயில் கிடைக்கிறது எந்த அளவுக்கு கஷ்டமாயிடும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 3 மாசம் நீங்க பெயிலுக்கு அலையணும்னா அதுக்கான லீகல் ஃபீஸ் எவ்வளோ? ஏழை எளிய மக்களால அதை அஃபோர்ட் பண்ண முடியுமா? அப்போ இந்த புதிய கிரிமினல் லாஸ் பணக்காரர்களுக்கு ஒரு மாதிரியும் ஏழைகளுக்கு ஒரு மாதிரியும் செயல்படாதா? நம்ம அரசியலமைப்பு சட்டத்துப்படி எல்லாருக்கும் ரைட் டு ஜஸ்டிஸ் வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டு. ஆனா அதுலயே ஒரு வேறுபாடை, ஒரு பாகுபாடை இந்த புது கிரிமினல் லாஸ் ஏற்படுத்தாதா அப்படிங்கிற விஷயத்த கேக்குறாங்க. கடைசியா அமித்ஷா வந்து இந்த லாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட் டிஜிட்டைசேஷனை கொண்டு வந்துருவோம். 2027க்குள்ள கம்ப்ளீட்டா டிஜிட்டைஸ் ஆயிடும். 100% டிஜிட்டைஸ் ஆயிடும். ஃபொரன்சிக் எவிடன்ஸ்க்கு நாங்க நிறைய முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்லாம் பேசினாரு. இதெல்லாம் பிராக்டிகலி இம்பாசிபிள். இந்தியா போன்ற ஒரு நாட்டில் பிராக்டிகலி இம்பாசிபிள் 100% டிஜிட்டைசேஷன். ஏன்னா பல ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஆக்சஸே கிடையாது. பல பேருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எப்படி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும்னு தெரியாது. அவங்க எப்படி போய் ஆன்லைன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க? அந்த அளவுக்கு ஒரு கல்வி அறிவு நாட்டில் இருக்கக்கூடிய மூலை முடுக்குகள்ல இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இன்னும் போய் சேரல.
ஃபோரன்சிக் எவிடன்ஸ வச்சு நாங்க கன்விக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு ஃபோரன்சிக் சயின்ஸ வச்சு எவிடன்ஸ மேனிபுலேட் பண்ண முடியும், இல்ல எவிடன்ஸ மேனுஃபேக்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறது உலகறிந்த ஒரு விஷயம். உதாரணத்துக்கு பீமா கோரேகான் கேஸ் எடுத்துக்கங்க. கம்ப்யூட்டர்ல தேவையில்லாமல் எவிடன்ஸ் திணிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இந்த அரசாங்கத்தின் மீது ஆல்ரெடி இருக்கு. அப்ப இதே போன்ற விஷயங்கள பல கேசஸ்ல செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது போன்ற விஷயங்கள தவிர்க்கணும்னா, இந்த 3 சட்டங்கள் அமலுக்கு வரக்கூடாது. இது போன்ற சட்ட திருத்தங்களுக்கெல்லாம் நெறைய டிஸ்கஷன் தேவை. ஒரு எக்ஸ்பர்ட் பேனல் கலக்கணும். நெறைய பிளஸ், மைனஸ் என்ன? இதனால யார் பாதிக்கப்படுவாங்க? இதெல்லாம் விசாரிக்காம, இது போன்ற விஷயங்கள ஒருதலைபட்சமாக பாஜக அரசு செயல்படுத்த முயற்சிக்கிறது. அப்படிங்கிற குற்றச்சாட்ட சட்டத்துறை சேர்ந்தவங்க வைக்கிறாங்க, எதிர்க்கட்சி தலைவர்கள் வைக்கிறாங்க, மாநில முதலமைச்சர்கள் வைக்கிறாங்க. இவ்வளவும் மீறி நாளை முதல் இந்த கிரிமினல் லாஸ் அமலுக்கு வரப்போகுது. இனி என்னெல்லாம் அவலம் நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம்.